الله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم: أنا نبي آدم بين الماء والطين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதத்தையும் வேதங்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த வேதத்தில் உயர்ந்த வேதமாக இருக்கிற குர்ஆனையும் அந்த குர்ஆனை பெற்ற நபிகள் பெருமானாரையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நாயகம் குறித்து, நம்முடைய நபிகள் பெருமானார் குறித்து, அவர்களின் வாழ்க்கை குறித்து, வரலாறுகளை குறித்து நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? பெருமானார் யார், அவர்களின் தோற்றம் எப்படி, உருவாக்கம் எப்படி, இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் விட்டு சென்றது என்ன என்ற வரலாற்று தொகுப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், நபியே நாயகமே, உங்கள் தோற்றம் குறித்து நீங்களே சொல்லுங்களே. என்ற நாயகத்தை குறித்து சொல்லுகிற அளவிற்கு ஆற்றல் நாயகத்திற்குத்தான் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை படைப்பதற்கு முன்னால், நரகத்தை படைப்பதற்கு முன்னால், மலக்குகளை படைப்பதற்கு முன்னால், வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பேரொளியை தான் முதலில் படைத்தார். நூரே முஹம்மதி, என் பேரொளியை படைத்து அந்த ஒளியை 4 பகுதிகளாக மாற்றினான். இன்றைக்கு விஞ்ஞானம் ஒளியை உடைப்பது எப்படி, ஒளியை பிரிப்பது எப்படி என்று இன்றைக்கு ஆய்வு செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூரே முஹம்மதியை 4 பகுதிகளாக பிரித்து அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு அல்லாஹ் கலமை படைத்தான். எழுதுகோள், பேனா. நீ எழுது என்றான். அது எழுதியது நம்முடைய எல்லா கலாக்கதிரையும். இரண்டாவது பகுதியை கொண்டு லௌஹுல் மஹ்ஃபூலை அல்லாஹ் படைத்தார். ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுவதாக இருந்தாலும் லௌஹுல் மஹ்ஃபூலில் இல்லாமல் இல்லை. யார் யார் இன்றைக்கு என்னென்ன இடத்திலே இருப்பார்கள், இறப்பார்கள், எவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும், எப்படி வாழ்வார்கள், எந்த கடைக்கு யார் போவார்கள், யார் வருவார்கள், அத்தனையும் பதிவான ஒன்று லௌஹுல் மஹ்ஃபூல். இந்த லௌஹுல் மஹ்ஃபூல் படைக்கப்பட்டதும் பெருமானாரின் பேரொளியிலிருந்து. அல்லாஹ் தான் அமருகிற அரிசையும் பெருமானாரின் பேரொளியில் படைக்கிறார். 4வது பகுதியிலிருந்து தான் மஹ்லூக்காத்துகள், எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் அந்த பேரொளியில் படைக்கிறார், நபிமார்கள் உட்பட. பேரொளி பெருமானார் முதலில் உதயமாகிறார்கள். இந்த பேரொளியை பார்த்து மகிழ வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற நபிமார்களின் அருவாகுகளை, உடலை அல்ல, அருவாகுகளை ஒன்று சேர்த்து பெருமானாரின் பேரொளியை காட்டுகிறார். இதை குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள், இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன். அல்லாஹ் நபிமார்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். 1,24,000 நபிமார்களின் ரூஹுகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அந்த ரூஹுகள் எல்லாம் பெருமானாரின் பேரொளியை பார்க்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், நீங்கள் இதை பார்த்தீர்களா?
இவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியில் பிறக்கப் போகிற நபி. இவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு பேரொளி. அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன் சொல்லுகிறது, அக்ரர்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, அவர்தான் இறுதி நபி, உறுதி நபி முஹம்மது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறீர்களா? எல்லாம் சொல்லுச்சு. காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்களும் சாட்சியாக இருங்கள், அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், உங்களோடு சேர்ந்து நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே தானும் சாட்சியாக இருந்து நூரே முஹம்மதியை வலுப்படுத்துகிறான். ஆலமுல் அர்வாஹிலேயே நூரே முஹம்மதி பார்க்கப்படுகிறது. அங்கு இருக்கிற அர்வாஹுகள்ல அந்த ஒப்பந்தம் நடக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. பார்த்தா கொஞ்சம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகா தெரியுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா பேசாம பார்த்து ஒரு துஆ செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சாங்க? யா அல்லாஹ், உலகத்திலே இந்த ஆதம் பிறக்கிற, இந்த தாவூது பிறக்கிற பொழுது தாவூதுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. உலகத்திற்கு தாவூது வந்தால் அவருக்கு வயது எவ்வளவு? அல்லாஹ் சொல்லுவான் 60 வயசு தான் வாழ்வார். அப்ப எனக்கு வயசு எவ்வளவுன்னு ஆதம் கேட்டாங்க. உனக்கு 1000 வயதுன்னு அல்லாஹ். எனக்கு 1000, என் பிள்ளைக்கு 60. நான் ஒரு 40 கொடுக்கிறேன்ட்டாங்க. அப்பையும் கொடுக்கிறது ஒரு 100 200 கொடுத்திருக்கலாம். பிள்ளைக்கு கொடுக்கிறது கூட கொஞ்சம் யோசிச்சு நான் ஒரு 40 கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி என்பான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியிலே பிறப்பார்கள். 960 வயசிலேயே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வந்து நிப்பாரு. எனக்கு என்ன 40 வயசு இருக்குதே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ஏற்கனவே ஆலமுல் அர்வாஹ்ல தாவூதுக்கு கொடுத்துட்டீங்களே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்குல் மௌத் சொல்ல, அதெல்லாம் முடியாது. ஃபனசிய ஆதம், ஆதம் கொடுத்ததை மறந்து போனார். ஃபஜஹத ஆதம், ஆதம் மறுத்தார். அதனால் தான் ஆதமின் உம்மத்துக்களும் மறக்கிறது, ஆதமின் உம்மத்துக்களும் மறுக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்தே மறதியும் மறுத்தலும் ஆரம்பமாகிவிட்டது. ஆலமுல் அர்வாஹிலே பெருமானாரினுடைய பேரொளியை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதற்கு பிறகு வரலாறு சொல்லும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உடலை அல்லாஹ் எப்படி படைக்கிறார். பூமியிலிருந்து மண் எடுத்து சொர்க்கத்திலே வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைத்த அல்லாஹ் தன்னுடைய ரூஹை ஆதமுக்குள்ளே ஊத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விழித்து பார்க்கிறார்கள். விழித்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அபூ முஹம்மத் கும், முஹம்மதின் தந்தையே எழு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சோன்னு கேட்கிறாங்க, முஹம்மதின் தந்தையா? நான் தானா ஆளு? முஹம்மதின் தந்தை என்று சொல்லுகிறாயே, யார் அந்த முஹம்மது? அரிசை பார் என்பான். அரிசிலே பொறிக்கப்பட்டிருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் அந்த பேரொளியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்திலே நுழைய வைப்பான். நெற்றியிலே அல்லாஹ் பதிய வைப்பான். நூரே முஹம்மதி ஆதமின் நெற்றியில் இருந்த காரணத்தினால் தான் மலக்குகள் எல்லாம் ஆதமுக்கு சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் சஜிதா செய்யும் சொல்லும்போது இப்லீஸை தவிர பாக்கி எல்லோரும் சஜிதா செய்தார்களே, எதனால்? நூரே முஹம்மதி ஆதமின் நெற்றியில் இருந்ததால் எல்லாம் சஜிதா செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை சொர்க்கத்திலே வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக கண்ணியப்படுத்துகிறார். உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு நூரே முஹம்மதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வருகிறது. சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்கிறார்கள். சீஸே, நீ தவறு செய்து விடாதே, உனக்குள்ளே நூரே முஹம்மதி இருக்கிறது. உன் பிச்சரங்களில் யார் உயர்ந்தவர்களோ, சிறந்தவர்களோ, புனிதமானவர்களோ, தவறில்லாதவர்களோ, அப்பழுக்கற்றவர்களோ அவர்களுக்கு இந்த நூரே முஹம்மதி செல்லும். அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சென்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வந்து, கினானா வம்சத்திற்கு வந்து, குறைஷிகளுக்கு வந்து, ஹாஷிமிக்கு வந்து, அப்துல் முத்தலிபுக்கு வந்து, அப்துல்லாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்திலே உதயமாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதயமாகிற செய்தியை உலகத்தில் எந்த நபிமார்கள் எல்லாம் உதயமாகிறார்களோ அல்லாஹ் 3 விதமாக செய்தி கொடுப்பான். நபிமார்கள் என்பது மனித முயற்சியால் வருபவர்கள் அல்ல. ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுது நபி ஆயிட முடியுமா? அல்லது கால ஃபுல்லா நோன்பு வச்சு நபி ஆயிட முடியுமா?
நபி என்பது மனித முயற்சியால் உருவாவதல்ல, அல்லாஹ்வின் மாஸ்டர் பிளான், அல்லாஹ் தேர்ந்தெடுப்பு தான் நபி. ஒரு நபி வருவதற்கு முன்னால் அல்லாஹ் 3 அறிவிப்புகளை செய்வான். ஒன்று முந்திய வேதங்களின் மூலமாக அறிவிப்பான், அல்லது கனவின் மூலமாக அறிவிப்பான், அல்லது இல்ஹாம் உதிப்பின் மூலமாக அறிவிப்பான். இந்த 3 முறைகளில் தான் ஒரு நபியின் வருகையை குறித்து அல்லாஹ் சொல்லுவான். ஒன்று வேதம், இரண்டாவது கனவு, மூன்றாவது இல்ஹாம். பெருமானாரை குறித்து வேதங்கள் என்ன சொல்கிறது, கனவு என்ன சொல்கிறது, இல்ஹாம் என்ன சொல்கிறது? இத மட்டும் 30 நாள் தனியா பேசணும், ஒவ்வொன்றுக்கும் 10 நாள் ஒதுக்கி. ஆனாலும் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. 3ஐயும் 30 நிமிஷத்துல சொல்ல வேண்டியிருக்கு. வேதங்கள் என்ன சொல்கிறது? நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் காபாவை கட்டுவதற்கு செல்லுகிற பொழுது ஒரு கல்லை கண்டெடுக்கிறார்கள். காபத்துல்லாஹ்வுல ஒரு கல்லு கிடக்கிறது. இன்றைக்கு கல் ஆராய்ச்சி தனியாக, தொல்பொருள் ஆராய்ச்சி தனியாக நடக்கிறது. இதை போன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை எடுக்கிற பொழுது அந்த கல்லிலே பொறிக்கப்பட்டிருந்த வார்த்தைகள், அல்லாஹ் கல்லிலே பொறிச்சு வச்சிருக்கிறான். லா இலாஹ 4 வார்த்தை, லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் அல்லாஹ், என்னைத்தான் வணங்க வேண்டும், முதல் வார்த்தை. இரண்டாவதாக லா இலாஹ இல்லா அன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், நான் தான் அல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர். தூபா லிமன் ஆமன பிஹி வத்தபஹு, யார் ஈமான் கொள்ளுகிறாரோ, அவரை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாவதாக. இரண்டாவது வரி. மூன்றாவது வரி லா இலாஹ இல்லா அன மன் யஅத்தஸம பி நஜா, யார் என்னை பற்றி பிடித்து வாழ்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். மூன்றாவது வரி. நான்காவது வரியிலே லா இலாஹ இல்லா அன, நான் தான் அல்லாஹ், அல் ஹரமுலி, அல் ஹரமுலி, மக்காவை சுற்றி இருக்கிற பகுதி என்னை சார்ந்தது. வல் காபத்து பைத்தி, காபா என்னுடைய ஆலயம். மன் தகல பைத்தி, யார் என்னுடைய ஆலயத்தில் நுழைகிறாரோ ஆமன மின் ஆதாபி, என்னுடைய அதாபில் இருந்து அவர் நீங்கி விடுகிறார் என்று 4 வரி எழுதிட்டு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓகே, அந்த முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் யார்? இரண்டாவது வரியில் வேறு முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் தூபா லிமன் ஆமன பிஹி வத்தபஹு என்று ரப்பே பொறிக்கப்பட்டிருக்கிறதே, இவர் யார்? நான் தானே கலீல், உன்னுடைய நண்பன். யார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ கலீல், ஆனால் அவர் ஹபீப். அவர் இல்லை என்றால் உலகம் இல்லை, எதுவும் இல்லை, அவர் ஹபீப். உடனே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் அவரை என் உம்மத்திலே பிறக்கச் செய்வாயாக. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முந்திய வேதங்களின் மூலமாக, கல் எழுத்துக்களின் மூலமாக அல்லாஹ் நபியின் வருகையை குறித்து பதிவு செய்திருக்கிறார். 16வது ஜுஸு 15னுடைய கடைசியிலே 16வதின் துவக்கத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை சொல்லுவார். நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து போவாங்க. ஒரு ஊர்ல சோறே கொடுக்க மாட்டானுவ, கடுமையான கஞ்ச பசங்க. அன்தாக்கியா நபிக்கே சோறு கிடையாது. ஒரு செவரு இடிய போகும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் கொத்தனார் வேலை பார்ப்பாங்க. அந்த செவரை நல்லா கட்டி எல்லாம் நிமுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கஞ்ச பயலுகளுக்கு போய் நீங்க உதவி செய்ய போறீங்களே, உலகத்துல எவனுக்கு வேண்டாம் உதவி செய்யலாம், இவனுங்களுக்கா செய்யறது, இப்படி செய்கிறீர்களேன்னு பேசி 2 பேர்களும் பிரிவார்கள். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த சுவற்றுக்கு கீழே யத்தீம்களுடைய பொக்கிஷம் இருக்கிறது, அனாதைகளின் பொக்கிஷம் இருக்கிறது, அதை பாதுகாக்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது, அதனால் இதை செய்தேன். அந்த பொக்கிஷத்துல என்ன இருக்கிறது? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், தந்தை இறக்கிற பொழுது சில உபதேசங்களை தங்கத்திலே பதித்து ஒரு பெட்டியிலே வைத்து இறந்தார். பையனுக்கு சொத்தும் கிடைக்கணும், கல்வியும் கிடைக்கணும் என்று காட்டு முகமாக, இல்மும் கிடைக்க வேண்டும், சொத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்கத்திலேயே சில வரிகள் அதிலே பொறிக்கப்பட்டிருந்தது. என்ன தஃசீர்கள் சொல்லி காட்டுகிறது, அஜபல் லிமன் ஐக்கன பில் மௌத்தி வஹுவ யஃப்ரா, அதிலேயே 4 வார்த்தை தான் பொறிக்கப்பட்டிருந்தது. அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறதே, மௌத்து வரும் என்று உறுதியாக தெரியும், ஆனால் அவன் சந்தோஷமாக வாழ்கிறான் மனிதன். எப்படி மௌத்தா போயிருவோம் ஒரு நாளைக்கு. நம்முடைய தாதாவுடைய தாதா பேர் என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது.
தாதா பேர் வரைக்கும் தான் தெரியும். தாதாவுடைய அத்தா பேர் என்னன்னு கேட்டா சில தலைய சொரிவான். அவங்க அத்தா பேர் என்னன்னு சொன்னா உறுதியா தெரியாது. மௌத்து வரும் என்று தெரிந்தும் கூட சந்தோஷமாக வாழ்கிறார். முதல் வரி. இரண்டாவது வரியிலே அஜமல் லிமன் ஐக்கனபில் ஐசாப், கேள்வி கணக்கு உண்டு என்பதை உறுதியாக அறிந்தும் கூட வஹுவல் ஹஜ், சிரித்துக் கொண்டு வாழ்கிறார். எப்படி சம்பாரிச்சே நல்லா கேட்பான், எப்படி செலவழிச்சே நல்லா கேட்பான், யார் யார்கிட்ட எப்படி அடிச்சே நல்லா கேட்பான், எப்படி எல்லாம் பாக்கெட்டை நிறைச்சே நல்லா கேட்பான், யார் யாருக்கு செலவழிக்கணுமோ அவங்களுக்கு செலவழிக்காம எப்படி ஹோட்டல்ல போய் தேவையில்லாம பார்ட்டி நடத்தின, KFCக்குள்ள எப்படி நுழைஞ்ச அல்லாஹ் கேட்பான். ஆனால் இவன் சிரித்து வாழ்கிறானே. அஜமல் லிமன் ஐக்கன பில் கதர், கலாக்கதிர் இருக்கிறது என்று உறுதியாக தெரிந்தும் கூட கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் கலாக்கதிரை ஏற்படுத்தின அப்துல் காதர் பாய் இப்படித்தான் வாழ்வாரு, அப்துல் ரசாக் பாய் இப்படித்தான் வாழ்வாரு, அபு தாயிர் பாய் இப்படித்தான் வாழ்வார். அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். கவலைப்படுவதற்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆனால் இவன் கவலைப்படுகிறான். நாலாவது வரியில அஜபல் லிமன் யரதுன்யா வ ஜவாலஹா, உலகத்தையும் அதனுடைய ஜவாலியத்தையும் ஒருவன் பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் ஆகா ஓகோ என்று வாழ்ந்தவர்கள் அட்ரஸ் இல்லாமல் போன வரலாறு உண்டு. முகலாயர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? அந்த பரம்பரை தன்னுடைய வீட்டுக்கு திரை ஓடுவதற்கு சாக்கை பயன்படுத்தி வாழ்கிறார்கள். நாட்டை ஆண்ட முகலாயர்கள். கோடா கோபுரத்தில் இருந்தவர்கள் குடிசைக்கு வந்து விட்டார்கள், குடிசையில் இருப்பவர்கள் கோடா கோபுரத்திற்கு சென்று விட்டார்கள். இதுதான் உலகம், உலகத்தின் மாயை. இதை தெரிந்து கொண்டு உலகம்தான் சதம், உலகம்தான் நிரந்தரம் என்று வாழ்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்று 4 வரி பொறிக்கப்பட்டு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த மூசா நபியினா அலைஹிஸ்ஸலாம், யார் இந்த முஹம்மது யா அல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இறுதி தூதர், அவர் வந்ததற்கு பிறகுதான் நுபுவத் முடிவடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முந்திய வேதங்கள், முந்திய கல்வெட்டுக்கள் அத்தனையிலும் பெருமானார் பதிக்கப்பட்டார்கள். தௌராத்தில் எவ்வளவு அல்லாஹ் எழுதி வைத்தான் பெருமானாரை குறித்து? வரலாறு சொல்கிறது. தௌராத்தில் எவ்வளவு அல்லாஹ் சொன்னான்? யஃப்தஹுல்லாஹு பிஹி அயுனன் உம்யா வ அதானன் சும்மா வ குலூபன் குல்ஃபா. தௌராத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தை பெருமானாரை குறித்து. அவர் வருவார், மூடியிருந்த கண்களை திறப்பார், அடைத்திருந்த உள்ளத்தை விழிவுபடுத்துவார், அடைத்திருந்த காதுகளுக்கு விளக்கம் கொடுப்பார். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? லைஸ பி ஃபல்லின், அவர் கடுகெடுத்த முகத்தோடு இருக்க மாட்டார். யாஃபு வ யஸ்ஃபா, அவர் மன்னிப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் சீர்திருத்தம் இருக்கும், வாழ்க்கைக்கான முன்னேற்றம் இருக்கும். தௌராத்திலே பெருமானாரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறித்தார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை இப்படியே விவாதிக்கிறார்கள். தௌராத் வேதத்தை படித்துக் கொண்டே வருகிற பொழுது நம்ம குர்ஆன் மாதிரி இல்ல தௌராத். பலகையில் அல்லாஹ் இறக்கி இருப்பான், ஒரு பெரிய பலகை. அந்த பலகையில மொத்தமாக தௌராத் இறக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் படிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் படிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஹுமுல் முஸ்தஜீபூன் அல் முஸ்தஜாபு லஹும், ஒரு சமுதாயம் வரும், தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் துஆ கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுக்கு அப்படி இல்ல. ஒரு பாவம் செஞ்சிட்டான்னா வீட்டு வாசல்ல எழுதப்பட்டிருக்கும் அன்னைக்கே, அடுத்த நாள் போய் அவன் அழிக்கணும், தௌபா செய்யணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிறணும், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருந்தா. ரொம்ப சிக்கலான வேலை. ஆனால் தௌராத்திலே படிக்கிறார்கள், அவர்கள் துஆ செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, யா அல்லாஹ் அது என் உம்மத்தா என்று கேட்கிற பொழுது, லா வல்லாஹ் உன்னுடைய உம்மத் அல்ல, கடைசி நபி முஹம்மது வருவார், அவரின் சமூகம் கையேந்தி கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வார். அடுத்த வரியில வஹும் லா யாக்குலூன வஹும் யாக்குலூனல் ஃபைஅ வஹும் யாக்குலூனல் ஃபைஅ. முந்திய சமுதாயம் எல்லாம் சதக்காவை சாப்பிட முடியாது, சதக்காவை சாப்பிட முடியாது. மலை அடிவாரத்தில் கொண்டு போய் வச்சிருவாங்க, நெருப்பு கரித்து விடும். ஆனால் அந்த சமுதாயம் சதக்காக்களை சாப்பிடுவார்கள், ஃபைஐ சாப்பிடுவார்கள். போர்க்களத்தில் போய் வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல, எதிரிகள் ஓடி போயிட்டாங்க, அந்த பொருளையும் நெருப்பு தான் கரி. ஆனால் அந்த உம்மத்துக்கள் அதையும் சாப்பிடலாம்.
குர்பானி கொடுத்தா அந்த மாமிசத்தை நெருப்பு சாப்பிடும். ஆனால் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு ஒரு உம்மத் வருவார்கள், அவர்கள் குர்பானியையும் சாப்பிடுவார்கள். நெருப்பு சாப்பிடாது, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. உப்பு கணமா போட்டு வருஷக்கணக்கில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கி கொடுப்பாயாக? லாலா, இல்ல இல்ல, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சொந்தம். அடுத்தும் படிக்கிறார்கள். அவர்கள் நன்மையை நாடுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நன்மை உண்டு. நன்மையை நினைத்ததற்கே நன்மை. நன்மையை செய்யல, பள்ளிவாச கட்டலாம்னு நினைச்சாலே நன்மை. யத்தீம்கானா உருவாக்கலாம், நினைத்தாலே நன்மை. மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நினைச்சாலே நன்மையா? அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியா என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமைதான், ஒரு நன்மையை செய்தால் ஒன்றுக்கு 10ஆக, 100ஆக, 700ஆக, 7000ஆக, 7 லட்சமாக நான் வழங்குவேன் அந்த உம்மத்திற்கு. தௌராத்திலே குறித்திருக்க, யா அல்லாஹ், இந்த உம்மத்தாக என் உம்மத்தை ஆக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க, இல்ல இல்ல, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியா. இப்படி வரிசையா கேட்டு கேட்டு கடைசியில, யா அல்லாஹ், சிக்கலே வேணாம், நானும் என்னையும் அந்த உம்மத்தே முஹம்மதியாவுல ஆக்கிறேன். ஏன் பிரச்சனை? ஏன் உம்மத்துக்கு கொடு, ஏன் உம்மத்துக்கு கொடுன்னு நான் கேட்கணும். என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவில் ஒருவராக ஆக்கிவிடு. யா மூசா, இன்னி இஸ்தஃபைத்துக பி கலாமி ஒரு ரிசாலத்தி. உன்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் கலீமுல்லாவாக. நான் உன்னோடு பேசினேன், உனக்கு ரிசாலத்தை கொடுத்தேன், அதை கொண்டு போதுமாக்கிக் கொள். வக்கும் மின ஷாக்கிரீன், நீ நன்றி உள்ளவராக இரு. நீ இத பத்தி கேட்காத. நான் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு செய்கிற சலுகைகள் அலாதியானது. தௌராத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் பெருமானாரை குறித்து. முந்தைய வேதங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய பேசுகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகையறிவித்தான், யாக்கூபே, உன்னுடைய உம்மத்துக்களில் நபிமார்கள் வருவார்கள், அரசர்கள் வருவார்கள். எதுவரை தெரியுமா? என்னுடைய நபி வருகிற வரை, என்னுடைய இறுதி நபி வருகிற பொழுது உன்னுடைய உம்மத்துகள் ஹத்தமாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பைத்துல் முகத்தஸை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள். வ இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மத். அவர் வருகிற வரைதான் உங்களுடைய பரம்பரை இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் காட்டுகிறான் முந்தைய வேதங்களின் மூலமாக. வரக்கத் இப்னு நௌஃபல், இன்ஜீல் வேதத்தை கரைத்து குடித்த வரக்கா சொல்லுவார், ஒரு நபி வரப்போகிறார். வலா கஸீர் வலா தவீல், அவர் நீளமாகவும் இருக்க மாட்டார், குட்டையாகவும் இருக்க மாட்டார். இன்ஜீலிலே பொறிக்கப்பட்ட வார்த்தை. தூல் அஃப்ரத்தைன், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? வெண்மையாக இருப்பார், அபியலாக, நேர்மாங்க எடுத்திருப்பார், 2 சடை ஓட்டதை போன்றவருக்கு இருப்பார். வ யஹ்லுபு ஷாத், அவர் ஆடு மேய்ப்பார், ஆட்டிலே பால் கறப்பார். வ யர்கபுல் ஹமீர வல் பகீர், அவர் கோவேரி கழுதை, கழுதையிலே கூட சாதாரணமாக பயணம் செய்வார். வ யுக்ஸிலுல் அஸ்னாம், சிலைகளை உடைப்பார் என்ற பெருமானார் குறித்த எல்லா தகவல்களையும் இன்ஜீலிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறார். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார், இன்ஜீலின் வித்தகர். இதையும் தாண்டி யூதர்கள்ல 2 இனம் இருந்தார்கள். ஹைபருடைய யூதர்கள், அத்ஃபானுடைய யூதர்கள். ஹைபர் யூதர்கள், அத்ஃபான் யூதர்கள், 2 பேர்களுக்கும் கடுமையாக சண்டை நடக்கிறது. இப்ப இந்த ஹைபருடைய யூதர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இறுதி நபி ஒருவர், காத்தமுன் நபி வருவார் என்று நாங்கள் தௌராத்திலே படித்திருக்கிறோம். அந்த நபிக்கு நாங்களும் எங்கள் பிச்சலங்களும் உதவியாளராக ஆவோம். அவர்களின் வசீலாவை கொண்டு, அவர்களின் துஆவை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். போருக்கு போறாங்க, துஆ செஞ்சிட்டு. ஹைபரினுடைய யூதர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அத்ஃபான் யூதர்கள் தோற்று போகிறார்கள். பெருமானாரின் வருகை குறித்து யூதர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள், வேதத்தின் மூலமாக வரலாறு சொல்கிறது. கஅப் இப்னு லுஐ, யார் அவர்? கஅப் இப்னு லுஐ முதலில் ஜுமாவுக்கு ஜுமா என்று பெயர் வைத்தவர் கஅப் இப்னு லுஐ தான். அதுக்கு முன்னால் வரை ஜுமாவுக்கு பேர் ஜுமா அல்ல, அரூபா. நாளைக்கு வருதே ஜும்மா, அதுக்கு பேர் அரபியில அரூபா. ஜும்மா என்று பெயர் வைத்து
மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து மக்களுக்கு பிரசங்கம் செய்தவர். ஜும்மானாவே ஒன்று சேர்த்தார். மக்களுக்கு ஒன்று சேர்த்து சயஹ்ருஜு லக்கும் நபஉன் அலீம், உங்களுக்கு ஒரு பெரும் விஷயம் வரப்போகிறது. என்ன தெரியுமா? யஹ்ருஜு மின் கௌமிக நபியுன், உங்களுடைய சமுதாயத்தில், அரபு சமுதாயத்தில் இருந்துதான் ஒரு நபி வருவார். இந்த நபி குறித்து நான் தௌராத்திலே படித்திருக்கிறேன் என்று சமூகத்தை ஒன்று கூட்டி முதலிலே ஜுமா தினத்தன்று சொன்னவர் கஅப் இப்னு லுஇ. சல்மான் ஃபாரிசி முந்தைய வேதங்களை ஆய்வு செய்தவர். சல்மானுடைய வரலாறு சொல்றதா இருந்தா அது தனியா ஒரு நாள் சொல்ல வேண்டும். 350 ஆண்டுகள் வாழ்ந்தவர் சல்மான். உலகத்தில் வாழ்ந்தவர் 100 வருஷம் இல்ல, 350 வருஷம். பாரசு நாட்டை சார்ந்த நெருப்பு வணங்கி சல்மான். ஏதோ 7 பேர்கள் மலையிலே வணக்கம் செய்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு தன்னுடைய அண்ணனோடு சேர்ந்து சல்மான் பார்ப்பார். அங்கு சென்றால் ஈசவி மதத்தை சார்ந்தவர்கள் இபாதத்து செய்வார்கள். அதை பின்பற்றி வீட்டிலே வந்து வணங்குவார். தந்தை காலிலே விலங்கு போடுவார், விலங்கை அத்துக்கொண்டு ஓடுவார். கனீசாவுக்கு செல்லுவார், யூதர்களினுடைய கிறிஸ்துவர்களுடைய மதத்திற்கு செல்லுவார். அங்கேயே பல ஆண்டுகள் தங்குவார். ஒரு பாதிரி வருவார், சத்தீக். அந்த பாதிரியினுடைய வேலை, நல்ல பாதிரிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு கருப்பாட்டு பாதிரி, மக்களிடத்திலே செல்வத்தை வாங்கி வாங்கி தங்கமாக மாற்றி சேர்த்து வைத்த பாதிரி, அவரை சமூகத்திற்கு இனம் காட்டுவார். இவர் உங்களிடத்திலே பொருளாதாரத்தை வாங்கி ஏழை எளியோருக்கு கொடுப்பதாக சொல்லிவிட்டு இந்த சத்தி தங்கமாக மாற்றுகிறார் என்று சொல்ல மக்கள் எல்லாம் வருவார்கள். கல்லால் அடித்து சத்தியை கொல்லுவார்கள். சத்தியைக்கு பிறகு அந்த பொறுப்பிலே இன்னொரு பாதிரி வருவார். அவர் நல்லவர். அவர் இறக்கிற பொழுது இன்னொருவரை காட்டுவார். மூசிலுக்கு அழைத்து செல்லுவார். மூசிலே தங்குவார்கள். இப்படி தங்கி தங்கி கடைசியிலே ஒரு பாதிரி சொல்லுவார், எனக்கு பிறகு ஒரு நபி வரப்போகிறார். எங்கு வரப்போகிறார் என்று சல்மான் பாரிசி கேட்க, 2 மலைகளுக்கு இடையிலே பசுமையான இடம் யஸ்ரிபை குறித்து இஷாரா செய்வார். அங்குதான் நபி வருவார். அந்த நபியை போய் நீ ஈமான் கொள் என்று சொல்ல, தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகள், தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் அத்தனையும் வியாபாரத்திற்கு வந்த அரபுகளிடத்திலே கொடுத்து அந்த இடத்தை காட்டுங்கள் என்று சொல்ல, அந்த அரபுகள், கல் நெஞ்சம் கொண்ட அரபுகள், அவரிடத்திலே ஆடுகளையும் பொருளாதாரத்தையும் பறித்துக் கொண்டு செல்லுகிற பொழுதே மதீனாவிலே இருக்கிற ஹலீசா என்ற பெண்மணியிடத்திலே இவரை விட்டு செல்வார்கள். விற்பனை செஞ்சிருவாங்க. அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். தோட்டத்திலே அடிமையாக 16 மாதங்கள் வேலை செய்வார். தோட்டத்தினுடைய மேல் பகுதியிலே அவர் நின்று கொண்டிருக்கிற பொழுது, பேரித்தம்பளம் பறித்துக் கொண்டிருக்கிற பொழுது கீழே பேசிக் கொண்டிருப்பார்கள். யாரோ ஒருவர் வந்திருக்கிறாராம் முகம்மது என்று. அவர் தன்னை நபி என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே கையை விட்டுவார். நபியா? அவருக்காகத்தானே இத்தனை நாள் போராட்டம். எங்கே அந்த நபி? கீழே சரசர என்று விழ, உடம்பெல்லாம் காயமாக கீழே வந்தவுடன் ஹலீசா கேட்பார், ஏனடா உனக்கு இந்த பதட்டம் என்று கேட்கிற பொழுது, யாரோ நபி என்று சொன்னீர்களே, அவர் எங்கே இருக்கிறார்? வேகமாக கன்னத்தில் அறைகிறார். ஹலீசா அறையை வாங்கிக் கொண்டு அந்த நபியை பார்க்க வேண்டும். ஆனால் முன்னால் உள்ள வேதக்காரர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நபிக்கு 3 தன்மை இருக்கும், அதை நீ சோதித்துக் கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள். முதலாவது, ஃபைன்னஹு லா யக்பலு ஸதகா, சதகாவை கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இரண்டாவது, அன்பளிப்பை கொடுத்தால் அவர் ஒப்புக்கொள்வார். மூன்றாவது, அவருடைய 2 தோள்புஜத்திற்கு மத்தியிலே ஹதமுன் நுபுவத்தின் முத்திரை இருக்கும், அவர்தான் நபி என்று சொல்ல, நேரா நாயகத்தை குறித்து கேட்டவுடன் செல்லுவார். பெருமானாரிடத்திலே கொஞ்சம் பேரிச்சம்பளத்தை கொண்டு போய் கொடுத்து, நாயகமே இது உங்களுக்கு சதக்காவின் பொருள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, சதக்காவை நான் சாப்பிட மாட்டேன். நம்பர் 1. அடுத்த நாள் செல்லுவார். கொஞ்சம் பேரிச்சம்பளங்களை எடுத்து சென்று, இது உங்களுக்கு அன்பளிப்பு என்று கொடுக்க, நபிகள் பெருமானார் சாப்பிடுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நம்பர் 2 பெருமானாரை கூப்பிட்டு, நம்பர் 3 நான் சொல்லுகிறேன். தன் ஆடையை கலட்டி என் முதுகுக்கு பின்னால் ஹத்தமுன் நுபுவத் இருக்கிறது, இதை பார்ப்பதற்குத்தானே சுற்றி வருகிறாய் என்று சொல்ல, சல்மான் பாரிசி முத்தமிடுகிறார்கள். அந்த நபியை காண்பதற்காக, ஈருலக சக்கரவர்த்தியை கண்ணால் காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட போராட்டம் ஏராளம். எல்லா இடங்களையும் தெரிந்தறிந்து பெருமானாரை கண்டுபிடிக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்ல, அந்த பெண்மணி சொல்லுவார், என் தோட்டத்திலே, அப்பதான் ஊண்டி இருப்பாங்க கன்று, என் தோட்டத்தில் இருக்கிற பேரித்தம்பளம்
நீங்கள் கன்றாக ஊண்டி 350 மரத்தை ஊண்டணும், அது முளைக்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, எனக்கு 200 திர்ஹம் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க விடுதலையாகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே சொல்ல எல்லோரும் சேர்ந்து 200 திர்ஹத்தை கொடுத்து விடுவார்கள். ஆனா மரம் முளைச்சு வரதா இருந்தா 7 வருஷம் ஆகுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் 350 மரங்களையும் நடுவார்கள். 7 வருடத்தில் முளைக்க வேண்டிய மரம் ஒரே ஆண்டிலே முளைத்து பழம் கொடுக்கும். அதற்கு பிறகு சல்மான் விடுதலையாவார்கள். பெருமானார் சொல்லுவார்கள், அஸ்ஸல்மான் மின்னா மின் அஹ்லி பைத்தி, சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார்களே. இந்த சல்மான் முந்திய வேதம் அத்தனையிலும் முத்திரை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துவிட்டு ஈமான் கொண்டவர்கள். துப்பா, யார் அந்த துப்பா? வரலாறுகளை புரட்டுங்கள். துப்பா உல் உமைரி பெரும் அரசர் தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் புடைசூழ அழைத்துக் கொண்டு வருகிறார். காபத்துல்லாவை அப்படியே சுத்தி எல்லோரும் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊரிலே இப்படி ஒரு ஆலயம் கட்டலாம், இந்த கருப்பு காபா, இந்த ஒரு கல்லை இப்படி சுற்றி வருகிறார்களே என்று எண்ணத்தான் செய்வார். காபாவை குறித்து யார் தவறாக எண்ணுகிறார்களோ உலகத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை வழங்கி விடுகிறார். உடம்பெல்லாம் புழு பூத்து விடுகிறது. அரசருக்கு மருத்துவர்கள் வருகிறார்கள், சிகிச்சை அளிக்கிறார்கள், பயனில்லை. கடைசியில் ஒரு மருத்துவர் வருவார், நீங்கள் காபாவை குறித்து தவறாக எண்ணி இருக்கிறீர்கள், எண்ணத்தை மாற்றுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுப்பான். எண்ணத்தை மாற்றினார், எனக்கு உடல் ஆரோக்கியம் கொடுத்தால், அல்லாஹ் கொடுத்து விட்டால் இந்த காபாவுக்கு திரை அணிவிப்பேன் என்று அந்த மருத்துவர் சொல்ல அவர் உடல் நலம் உருவாகிறது. முதலில் காபாவுக்கு திரை அணிவித்தவர் அந்த துப்பகுல் உமைரி என்ற அரசர் தான். அவர் தன்னுடைய அமைச்சர்களோடு படைவட்டாளத்தோடு புறப்பட்டு செல்ல மதீனா வருகிறது, யஸ்ரிப் வருகிறது. பெருமானார் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த தலைவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் தான் முகம்மது என்ற இறுதி நபி வருவார். நாங்கள் வேதங்கள் படித்திருக்கிறோம், அதில் வருவார். எங்கள் பிச்சலங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நாடுகிறோம். அரசரே, நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் தங்கிவிடுகிறோம் என்று 500 உலமாக்கள் அறிஞர்கள் அங்கே தங்குகிறார்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மதீனா பிளான் போடப்படுகிறது. அல்லாஹ்வின் ஏற்பாடு. இது மட்டுமா? அன்பிற்குரியவர்களே, முந்தைய வேதங்களை படித்து தேர்ந்த வரலாற்று ஆசிரியர்களே போற்றுகிற அளவிற்கு அம்ர் இப்னு அபஸாவினுடைய வேலையே என்னன்னா, யாரெல்லாம் அஹ்ல கிதாப் வேதக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சந்திச்சு விளக்கம் கேட்கிற பொறுப்பை கொண்டவர் அம்ர் இப்னு அபஸா. வேதக்காரரிடத்திலே போய் கேட்கிறார்கள், இறுதி நபி எப்பொழுது வருவார், அஃதலுத்தீன் சிறந்த மார்க்கம் எது என்று கேட்க சொல்லுவார்கள், சாபித் இப்னு லஹாக், கௌகபே அஹ்மத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை உலகத்திற்கு பிறக்க வைப்பதற்கு முன்பதாக அஹ்மத் என்று ஒரு நட்சத்திரத்தை அனுப்பினான். அஹ்மத் என்ற நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். யூசுல் யஹூதி பார்க்கிறார், சாபித் இப்னு லஹாக் பார்க்கிறார். நபி உதயமாகிற காலம் வந்துவிட்டது, நபி உதயமாகிற நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன வரலாறுகள் அம்ர் இப்னு அபஸா பதிவு செய்கிறார்கள். ஆக முந்தைய வேதங்கள் அத்தனையிலும் பெருமானார் குறித்த வருகைக்கான செய்திகள் பதிவு. இரண்டாவது மனாம், கனவின் மூலமாக. உலகத்தை ஆட்சி செய்த மன்னர்களில் ஒருவர் புக்தநஸர். புக்தநஸர் ஒரு கனவு காணுவார். காலையில் எழுந்திருக்கிற பொழுது கனவு மறந்து போய்விடும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளே கனவு காணும். அதுல சிலர் கேட்கிற கனவெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுல கோழி கூவுற மாதிரி கனவு கண்டேன். எனக்காவது கோழி கூவுமா? சேவனா கூவும். கோழி கூவுற மாதிரி கனவு கண்டேன். இப்படி ஏதாவது வில்லங்கமா கேட்கிற ஆட்கள் உண்டு. புக்தநஸர் கனவு காணுவார். மறுநாள் காலை கனவு மறந்து போகும். எல்லா முனஜ்ஜிமீன்களையும் அழைப்பார்கள், கணக்குக்காரர்களை அழைப்பார்கள். நான் என்ன கனவு கண்டேன் என்று சொல்லுங்கள். கனவு சொன்னதானே விளக்கம் சொல்ல முடியும். என்ன கனவு கண்டேன் என்பதையே நீங்கள் சொல்ல வேண்டும். எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்க தானியால் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்கள். புக்தநஸர் காலத்தில் வாழ்ந்த நபி தானியால் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுவார்கள். தானியால் சொல்லுவார்கள், நீங்கள் நேற்று இரவு இந்த கனவை கண்டீர்கள். ஒரு சனம், ஒரு சிலை,
அதனுடைய கால் பூமியில் இருக்கிறது, 2 கால்களும். அதனுடைய தலை வானத்தில் இருக்கிறது. அதனுடைய தலைப்பகுதி தங்கமாக, நடுப்பகுதி வெள்ளியாக, அதன் கீழ்ப்பகுதி செம்பாக, அதனுடைய ஷாக், அதனுடைய குதிங்கால் இரும்பாக, அதனுடைய 2 கால்களினுடைய நிகப்பகுதி நுகாஸ் செம்பாக இருக்கிறது. இப்படி ஒரு கனவை கண்டீர்கள். அதனுடைய முடிவையும் சொல்லுகிறார். இந்த சிலையை பெரும் பெரும் கற்கள் வானத்திலிருந்து விழுந்து அந்த சிலையை வீழ்த்தியது, அந்த சிலையை வீழ்த்தியது. இப்படி ஒரு கனவு கண்டீர்களா? அரசர் புக்தனசர் சொல்லுவார், ஆம், ஒரு கனவை, இதே கனவை தான் கண்டேன். அப்பொழுதுதான் சொல்லுவார்கள், தானியால் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி பிறக்கப் போகிறார். அவர் பெயர் அஹ்மத். அவர் வருகிற பொழுது இந்த சிலைகள் எல்லாம் தனித்தனியாக ஆக்கப்படும், இந்த சிலைகள் எரியப்படும். உலகத்தில் வாழுகிற அத்தனை சிலை வணக்கத்தையும் அவர் தகர்த்தெறிவார். அவரின் பெயர் அஹ்மத். கனவின் மூலமாக விளக்கம் சொல்லப்படுகிறது பெருமானாரின் வருகை குறித்து. வரலாற்றிலே நீங்கள் ஷாமின் அரசர் மர்சத் இப்னு அப்துல் கலான், இவரும் கனவு காணுவார். தேள் கொட்டுவதைப் போன்று, சமூகத்தை தேள் விழுங்குவதைப் போன்று கனவு காணுவார். அந்த காலத்தில் இருக்கிற முனஜ்ஜிமீன்களிடத்திலே கேட்பார், யாரும் சொல்ல மறுத்து விடுவார்கள். வேட்டைக்கு செல்லுவார். வேட்டைக்கு செல்லுகிற பொழுது வழிமாறி போவார். கடுமையான பசி. அங்கே கஃபீரா என்ற ஒரு ஜின் அவரை பிடிக்கும். கஃபீரா என்ற ஜின் அவரை பிடிக்கும், உணவு கொடுக்கும். உணவெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு இவர் கேட்பார், உன்னை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே, வித்தியாசமாக இருக்கிறதே. நான் தான் கஃபீரா என்ற ஜின். நேற்று இரவு நீ கண்ட கனவை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு அந்த கனவுக்கான விளக்கம், உத்தீத்து இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன், முந்தியோர் பின்னோர் அனைவரின் கல்வியையும் கொடுக்கப்பட்ட ஒரு நபி உதயமாக போகிறார். அவர் பெயர் முஹம்மத், அவர் பெயர் அஹ்மத், இவர்தான் உலகத்தை ஆளுவார் என்று அந்த அரசனுக்கு சொல்லி காட்டுகிறது. ஜின்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார். என்ன கனவு காணுகிறார்? பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து கனவு காணுகிறார். ஒரு மரம் உதயமாகிறது. அந்த மரத்தின் கிளைகள் வானை நோக்கி விரிந்து பறக்கிறது. மரத்தின் கிளைகள் விரிந்து பறக்கிறது. ஆனால் சில கவுமுகள் அந்த கிளைகளை வெட்டுவதற்காக ஓடி வருகிறார்கள். ஆனால் ஒரு இளைஞன், ஒரு அழகான இளைஞன் தேடி தேடி யாரெல்லாம் தடுக்க வருகிறார்களோ, வெட்ட வருகிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அந்த மரத்தை பாதுகாக்கிறார். இப்பொழுது முத்ரிஃப் என்ற காஹின், முத்ரிஃப் என்ற நட்சத்திர கணக்கு ஜோசியரை அழைத்து அப்துல் முத்தலிப் கேட்கிறார், இப்படி ஒரு கனவு கண்டேன், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, உன் சந்ததியிலிருந்து ஒரு நபி பிறக்கப் போகிறார். அவரின் மார்க்கம் மஷ்ரிக் மக்ரிப், கிழக்கு மேற்கு அனைத்து திசைகளிலும் பரவும். அதை வெட்டுவதற்காக வருவார்கள். அப்பொழுது உன் பிள்ளை அபூ தாலிப் என்ற அந்த இளைஞன் தான் பாதுகாவலராக இருப்பார் என்று அப்துல் முத்தலிபுக்கு முத்ரிஃப் விளக்கம் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். கனவின் மூலமாக அப்துல் முத்தலிபுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. ஹாலித் இப்னு ஸஈத் ரலியல்லாஹு தஆலா பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹாலித் இப்னு ஸஈத் ஒரு கனவு காணுகிறார்கள். ஜம்சம் கிணற்றிலிருந்து பேரொளி கிளம்புகிறது. மக்கமா நகரமெல்லாம் இருளில் சூழ்ந்திருக்கிறது. பேரொளி கிளம்புகிறது. எல்லா இருளையும் அகற்றுகிறது. யஸ்ரிபை நோக்கி, மதீனாவை நோக்கி செல்கிறது. அங்கெல்லாம் பிரகாசம் நிலவுகிறது. இப்படி ஒரு கனவு. அடுத்த நாள் காலையிலே அவருடைய சகோதரர் அம்ர் இப்னு ஸஈத் இடத்திலே கேட்கிறார், இப்படி ஒரு கனவு கண்டேன். ஜம்சமுக்கு இப்பொழுது யார் பொறுப்பாளர் என்று கேட்க, அப்துல் முத்தலிப் தான் பொறுப்பாளர். அவர் குடும்பத்திலிருந்து ஒரு நபி வரப்போகிறார். அந்த நபி உலகத்தை ஆளுவார். அந்த நபி ஜம்சமுக்கு பொறுப்பாளியாக ஆவார். அவரிடத்திலிருந்து மதீனாவிற்கு மார்க்கம் செல்லும், அங்கிருந்து உலகம் முழுக்க செல்லும் என்று கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவு காணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து கனவு காணுகிறார்கள். டைரக்டாவே கனவுல பார்த்துட்டாங்க, ஒரு நபி வரப்போகிறார். அதற்கு அடையாளம், நீங்கள் 40 பேர்கள் வியாபாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள், இந்த இடத்திலே தங்குவீர்கள், 39 பேர் மௌத்தாகி விடுவார்கள், நீ மட்டும் தப்பித்து ஓடுவாய், சிறு காயத்தோடு தப்பிப்பாய். நீ சென்று முடிகிற இடம் நபியின் துவக்கத்தை குறித்த அறிவிப்பாக இருக்கும். மறுநாள் காலையில ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. கால்ராவால் 39 பேர்களும் இறந்து போகிறார்கள். இவர் ஓடுகிறார், 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 தப்பித்து ஓடுகிறார், அடிபட்டு ஓடுகிறார். கடைசியில போய் மக்காவுக்குள்ளே நுழைகிறார். முதல் செய்தி வருகிறது, முகம்மது தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேர சென்ற அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். கனவின் மூலமாக நபியின் வருகையை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். இல்ஹாம், மாதின்.
பெரிய சிலை வணங்கி மாசின் போய் சிலைக்கு போய் குர்பானி கொடுத்து ஒரு ஆட்டை அறுத்து அதுக்கு பலி கொடுக்கலான்னு போனா சிலை பேசுது, பக்கத்துல வாங்குது. சிலை போய் பக்கத்துல வாண்டா என்ன நடக்கும்? பயந்துகிட்டே பக்கத்துல போறாரு. எனக்கு ஏண்டா இருக்கிற, முகம்மது வந்துட்டாரு, அங்க போ. எனக்கு ஏன் அறுக்கிறாய், முகம்மது இடத்திலே சொல். அவர் நம்பிக்கை இல்ல. அடுத்த நாள் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த சிலைக்கு அறுக்கலான்னு போனா பக்கத்துல வாங்குது. எனக்கு ஏன் அறுக்கிறாய், முகம்மது வந்து விட்டார், நீ போய் அவரிடத்திலே போய் சரணாகு என்று சொல்லி காட்டுகிறது. ஒரு ஆடு இடைய நாடை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஓனாய் பிடித்துக் கொண்டு ஓடுகிறது. இடைய நாட்டை துரத்துகிற பொழுது ஓனாய் திரும்பி சொன்னது, என் இரையை நான் பிடித்துக் கொண்டு ஓடுகிறேன், உன் இரை உள்ளத்திற்கும் உடலுக்கும் உணவு கொடுக்கிற ஒரு நபி வந்திருக்கிறார் முகம்மது, அவரை போய் நீ தேடு என்று ஓனாய் பேசியது. அல்லாஹ் இல்ஹாமை கொடுத்தான். நபியின் வருகை குறித்து முந்திய வேதங்களின் மூலமாக, கனவுகளின் மூலமாக, இல்ஹாமின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்த அந்த புனித தூதர் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறக்கிறார்கள், அவர்கள் பிறந்த விதம் உலகத்திலே வித்தியாசமான விதம், அது எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காணலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரின் வாழ்க்கை குறித்து அறிந்து அதன்படி அமல் செய்கிற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية وصولها ومن العيش رأدا ومن الأمر أسأدا ومن الإحسان أتما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.